பேச்சி பேச்சி நீ பெருமையுள்ள பேச்சி. நான் பாட்டு பாடி காலமாட்ட அடக்க போறது இல்லைங்க. என் பேச்சை பத்தி தான். சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சிலோட புதிய தலைவரா தாமஸ் பெச் தேர்வு செய்யப்பட்டிருக்காருங்க. அவரை பத்தி தான் இன்னைக்கு பேச்சு போயிட்டு இருக்குங்க. அவரை பாருங்க, தாமஸ் பெச்சோட பேச்சையும் கேளுங்க. சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சிலின் 125வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் அர்ஜென்டினா தலைநகர் பியூனஸ் அயர்ஸ் நகரில் 4 நாட்கள் நடைபெற்றது. கடைசி நாளான நேற்று உலக விளையாட்டு அரங்கில் மிகவும் அதிகாரம் படைத்த பதவியான IOC-யின் புதிய தலைவருக்கான தேர்தல் நடைபெற்றது. கடந்த 12 ஆண்டுகளாக தலைவராக இருந்த பெல்ஜியத்தின் ஜேக்ஸ் ரோச்சின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து தலைவர் பதவிக்கு தாமஸ் பெச், செர்மியாங், ரிச்சர்ட் கேரியான், ஊசிங்கு, டெனிஸ் ஓஸ்வால்ட், ஜெர்ஜி புக்கா ஆகிய 6 பேர் போட்டியிட்டனர். இரண்டாவது சுற்று ஓட்டெடுப்பு முடிவில் ஜெர்மனியின் தாமஸ் பெச் 49 வாக்குகள் பெற்று புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருக்கு அடுத்தபடியாக ரிச்சர்ட் கேரியானுக்கு 29 வாக்குகள் கிடைத்தன. ஜெர்மனியை சேர்ந்த 59 வயதான தாமஸ் பெச் 1976ஆம் ஆண்டு ஒலிம்பிக்கில் வாள் சண்டை போட்டியின் வாயில் அணிகள் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றவர். ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் வென்றவர் IOC-யின் தலைவர் ஆவது இதுவே முதல் முறையாகும்.